ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தெய்வ வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் என்னவென்றால், என்னுடைய நேரத்தை விட உங்கள் அனைவருடைய நேரமும் பொன்னான நேரம். இந்த நேரங்களை எல்லாம் ஒதுக்கி என்னுடைய கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வருகின்றீர்கள். செறிவான கருத்துக்களை எழுதி வருகின்றீர்கள், உற்சாகமூட்டி வருகின்றீர்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற போதுதான் என்னாலும் மேற்கொண்டு இந்த சிறிய சிறிய ஆய்வுகளை எல்லாம் தொகுத்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் நான் ஏற்படுத்திக் கொள்கின்றேன். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி. காரணம் என்னவென்றால், வரலாற்றில் இந்த செய்திகள் முழுக்க முழுக்க வள்ளல் பெருமானார் சொன்னதாகவே இன்று வரைக்கும் சன்மார்க்க உலகத்தால் நம்பப்பட்டு வருகின்ற ஒரு செய்தியை, அது குறித்த ஒரு ஆய்வை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நான் ஏற்கனவே முந்தைய காட்சி பதிவில் நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி, இன்றைக்கு நான் சொல்ல வருவது நம்முடைய சத்தியஞான சபையில எழுதப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஒரு வாசகம், அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்த வாசகம். அது என்ன? கொலை தவிர்த்தவர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும் அப்படிங்கிற வாசகம். இந்த வாசகம் முழுக்க முழுக்க நம்முடைய வள்ளல் பெருமானார் தான் வகுத்தாரு, அவர் தான் இந்த கட்டளையை விதித்தாரு, இந்த நெறிமுறைகளை வகுத்தாரு என்கின்ற கருத்து இன்றைக்கு வரைக்கும் மூத்த சன்மார்க்க பல பேர் அன்பர்களிடம் இருக்கிறது. மேடையில தொடர்ந்து பேசுகின்ற போதும் இந்த கருத்தை எல்லாரும் சொல்றாங்க. அதாவது தர்மசாலைக்கு யாரு வேணாலும் வரலாம் போகலாம், ஆனா சத்தியஞான சபைக்கு அப்படிலாம் கிடையாது, ஐயா ஒரு கட்டுப்பாட்டை விதித்திருக்கிறாரு, அந்த கட்டுப்பாட்டை மீறக்கூடாது அப்படிங்கிற இந்த கருத்தோட்டத்துல இது வள்ளல் பெருமானார் சொன்ன கருத்தாகவே இன்றைக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பலராலும் நம்பப்பட்டு வருகின்றது. இந்த கருத்து உண்மையா அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம். அப்படின்னா நம்ம வள்ளல் பெருமானுடைய கருத்து என்னவாக இருந்தது, வரலாற்றில் அவர் இந்த சபை குறித்து, சபையினுடைய விதிமுறை குறித்து, அதுல வழிபாட்டு முறை குறித்து சொல்லியிருக்கிறாரான்னு பார்த்தா நிச்சயமா சொல்லியிருக்கிறாரு. அதுல நீங்க உரைநடை பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் இப்ப பாலகிருஷ்ண பிள்ளை சன்மார்க்க திருவருட்பா பதிப்பு செம்மலா பாலகிருஷ்ண பிள்ளை அவர்களுடைய தொகுத்த திருவருட்பா பகுதியினுடைய திருமுக பகுதி 5வது புத்தகத்தை நான் கையில வச்சிருக்கிறேன். இந்த புத்தகத்துலதான் அந்த தொகுப்பை வெளியிட்டிருக்காரா பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள். பக்கம் 108 இந்த கருத்து இருக்கு. சபை வழிபாட்டு விதிமுறை அப்படின்னு வள்ளல் பெருமானார் வகுத்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. இது வெளிப்பட்ட ஆண்டு 1872 ஜூலை மாதம் 18ஆம் தேதி. அதாவது சத்தியஞான சபை திறந்ததுக்கு பிறகு ஒரு 5-6 மாதம் கழித்து இந்த செய்திகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த செய்தியில என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டால்தான் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஐயப்பாட்டை இது யார் எழுதி வச்சது, அதாவது கொலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும்ங்கிற செய்தியை வள்ளல் பெருமானாருக்கு சொந்தமான வாக்கியம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வள்ளல் பெருமான் வகுத்திருந்த இந்த சபை வழிபாட்டு விதிமுறையை ஒரு முறை நான் படிச்சிடுறேன். அதை நீங்களும் கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கிட்டே வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நான் சொன்னதுக்கு பிறகு நீங்களும் ஐயப்பாடு இருந்துச்சுன்னா இந்த பக்கத்தை நீங்க எடுத்து அல்லது இந்த பகுதியை எடுத்து வச்சு நீங்க பிரிச்சு பார்த்து நீங்களும் படித்து தெரிந்து கொள்ளலாம். உங்க எல்லாருடைய சிந்தனை ஓட்டத்திற்கு நான் இது உங்களுக்கு படிக்கிறேன். அன்புடைய நம்மவர்களுக்கு வந்தனம். வள்ளல் பெருமானார் எழுதுறார், அன்புடைய நம்மவர்களுக்கு வந்தனம். இன்று தொடங்கி சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும், சாலைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்றும், சங்கத்திற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும் திருப்பெயர் வழங்குதல் வேண்டும். அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சமரச வேத தர்மசாலை அப்படின்ற முறையில தான் இருந்துச்சு. அப்படிதான் சபைக்கும் பேர் வச்சாரு ஐயா, அந்த தர்மசாலைக்கும் பேர் வச்சாரு, சங்கத்துக்கும் பேர் வச்சாரு. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த வேதங்கிற சொல்ல நீக்கிட்டு சுத்த அப்படிங்கிற சொல்ல சேர்க்கிறார். சமரச சுத்த அப்படிங்கிற சொல்ல சேர்க்கிறாங்க. அந்த விதிமுறை, அந்த பேர் மாற்றம் தான் இப்ப தொடக்கத்திலே அறிவிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அடுத்த பரவல இன்று தொடங்கி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும் ஞான சபைக்குள்ளே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்கு வேண்டாம். மேலேற்றுகின்ற குளோப்பு முதலிய விளக்குகளும் வேண்டாம். தகர கண்ணாடி விளக்கு வைக்கும் காலத்தில் தகுதியுள்ள நம்மவர்கள்னா அகவனத்தார், அதாவது உயிரிறக்கம் கொண்டவர்கள், சன்மார்க்க சங்கத்தவர்கள், தகுதியுள்ள நம்மவர்கள் தேக சுத்தி கரண சுத்தி உடையவர்களாய் திருவாயிற்படி புறத்தில் இருந்து கொண்டு, அதாவது தேக சுத்தி கரண சுத்தி, உடலும் தூய்மையாக இருக்கணும், மனமும் தூய்மையாக இருக்கணும். அவங்க திருவாயிற்படியினுடைய படியினுடைய வெளிப்புறத்தில் இருந்து கொண்டு விளக்கை ஏற்றி, இந்த விளக்கேற்றுவதற்கு வயது வித்தியாசம் கிடையாது, யாரு வேண்டுமானாலும் விளக்காத்தலாம். ஆனா விளக்கு ஏற்றிட்ட பிறகு 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது, 72 வயதுக்கு மேற்பட்ட பெரியர் கையில் கொடுத்தாவது உட்புற வாயில்களுக்கு சமீபத்தில் வைத்து வர செய்விக்க வேண்டும். கடைசி படிக்கட்டுல வெளியில இருந்துகிட்டு இந்த வேலையை செய்யணும். செஞ்சுட்டு 12 வயதுக்கு கீழானவர்கிட்டயோ அல்லது 72 வயதான மேலானவர்கள்ட்டயோ இந்த விளக்கை எரியிற விளக்கை கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்துட்ட பிறகு அவர் அதை எடுத்துட்டு போய் உள்ள போனோம். அப்ப சபைக்கு உள்ள போவதற்கான விதிமுறைகள் என்ன? வயது
அந்த வயது 12 வயதுக்கும் கீழே அல்லது 72 வயதுக்கு மேல. ஆனால் விளக்கேற்றுகின்ற தகுதி எல்லாருக்கும் உண்டு, அதுக்கு வயது வித்தியாசம் கிடையாது. ஆனால் அவர்கள் நம்மவர்களாக இருக்கணும், அதாவது சன்மார்க்க சங்கத்தவர்களாக உயிரிறக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டுங்கிறது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அது அடுத்தது 4 நாளைக்கு ஒரு விசை காலையில் மேற்குறித்த சிறியரை கொண்டாயினும் பெரியரை கொண்டாயினும் உள்ளே தூசு துடைப்பிக்க வேண்டும். அந்த தூசு துடைப்பிக்க புகும்போது நீராடி சுத்த தேகத்தோடு கால்களில் வத்திரம் சுட்டி கொண்டு புகந்து முட்டிக்கால் இட்டு கொண்டு தூசு துடைப்பிக்க வேண்டும். நம்ம வீட்டுல ஒட்டடை அடிக்கிறோம், வீடு பெருக்கிறோம், வேற ஏதாவது மராமத்து பணி செய்யறதா இருந்தா குளிக்காம தான் எல்லா வேலையும் செய்வோம். ஆனா வள்ளல் பெருமானார் அங்க அழுக்க சுத்தப்படுத்தணும் அகற்றணும்னு சொன்னா கூட அந்த இடத்துக்குள்ளேயும் நீங்க நீராடி குளிச்சு சுத்தமான ஆட்கள் தான் உள்ள போகணும் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் விளக்கு வைக்கின்ற போதும் இங்கனமே செய்விக்க வேண்டும். விளக்கு வைத்ததற்கும் தூசு துடைத்ததற்கும் தொடங்குகின்ற 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவரும் 72 வயதுக்கு மேற்பட்ட பெரியரும் பொருள் இடம் போகம் முதலியவற்றில் சிறிதும் இச்சை இல்லாதவர்களாய் தெய்வ நினைப்புள்ளவர்களாய் அன்புடையவர்களாய் இருத்தல் வேண்டும். இதுல எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஐயா ஆசைகளை வெளிப்படுத்துகின்ற போது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அப்படின்னு சொல்லுவார். ஆனா இந்த இடத்துல பொருள் இடம் போகம்னு சொல்றார். அப்ப பொருள் அது மண்ணாசை, பொருள் பொன்னாசை, இடம் மண்ணாசை, போகம் சிற்றின்ப ஆசை அல்லது காமம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ஆசைகளையும் இதை ஏன் பொதுவுல வைக்கிறார்? அதாவது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைன்னு சொன்னா, பெண்ணாசைன்னு சொன்னா அது யாரை குறிக்கும்? ஆண்களுக்கு சொல்கின்ற உபதேசமாக ஆயிரும். ஆனா இங்க பொருள் இடம் போகம் அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்த ஆசைகள் ஆசைகளையும் பொது நிலையில வைக்கிறார். அப்ப பொது நிலையில வைக்கின்ற போது இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான கருத்தாக இருக்கிறது. அப்படின்னா சத்தியஞான சபைக்கு உள்ள போகின்ற உரிமை என்பது பால் வேறுபாடற்று பாலின சமத்துவத்தோடு ஆண்களும் உள்ள போகலாம், பெண்களும் உள்ள போகலாம், தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும், 12 வயதுக்கு கீழானவர்களாக இருக்க வேண்டும், 72 வயதுக்கு மேலானவர்களாக இருக்க வேண்டும்ங்கிறத செய்தியே நம்ம இதுல உள்ள சொல்லியிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சிறுவன் அப்படின்னு போடாம முதியவர் அப்படின்னு போடாம சிறியர் பெரியர் அப்படின்னு பொதுப்பாடலே ஐயா எழுதியிருக்கிறதையும் கவனிக்க வேண்டும். அதுக்கு பிறகு விளக்கு வைக்கும் போதும் தூசு துடைப்பிக்கும் போதும் நம்மவர்கள் நேர்ந்தவர்கள் புறத்தில் நின்று பரிசுத்தவராய் மெல்லென துதி செய்தல் வேண்டும். அதாவது சபையினுடைய வெளிப்புறத்தில் நின்று கொண்டு நம்மவர்கள் சன்மார்க்க அன்பர்கள் சத்தம் போட்டு இது பண்ணாம பாடாம மெல்லென துதி செய்தல் வேண்டும். அதுக்கப்புறம் யாவரும் யாதொரு காரியம் குறித்தும் தற்காலம் உள்ளே போதல் கூடாது. சத்தியஞான சபைக்குள்ள இந்த 12 வயதுக்கு கீழானவர்கள் 72 வயதுக்கு மேலானவர்கள் விளக்கு வைக்கிறதுக்காக உள்ள போகணும், 4 நாளைக்கு ஒரு முறை தூசு துடைக்கிறதுக்காக உள்ள போகணும், மற்றபடி அவங்களும் வெளியே வந்துடணும். தற்காலம் வேற யாரும் எந்த காரணம் கொண்டும் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத செய்தி சொல்றாரு. அதுக்கு அடுத்தது ஞான சபை திறவுகோல் ஒருவர் கையிலும் வெளிப்பட இருக்கப்படாது. அது எப்படி இருக்கணும்? அத்திறவுகோலை வேறொரு பொட்டிக்குள் வைத்து, அது எங்க இருக்கணும்னு கேட்டா அத்திறவுகோலை வேறொரு பெட்டிக்குள் வைத்து அப்பெட்டியை பூட்டி அப்பெட்டியை பொற்சபைக்குள் வைத்து அப்பெட்டி திறவுகோலை ஆஸ்தான காவல் உத்தரவாதியாக இருக்கிறவர் கையில் ஒப்பிக்க வேண்டும். முதல்ல சாவி ஒரு பொட்டிக்குள்ள வைக்கணும், அந்த பொட்டியை கொண்டு போய் பொற்சபையில வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த பெட்டியை பூட்டிட்டு அதனுடைய பொற்சபையும் பூட்டி அதனுடைய சாவி யாருக்கிட்ட இருக்கணும்? அதனுடைய யாருடைய மேற்பார்வையாளராக இருக்கிறாரோ, பராமரிப்பாளராக கண்காணிப்பாளராக இருக்கிறாரோ அவருடைய கையில் ஆஸ்தான காவல் உத்தரவாதியா இருக்கிறவர் கையில் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. அடுத்ததாக தொடர்ச்சி நேர்ந்த காலத்தில் நேர்ந்த தருணத்தில் எழுதுகிறேன் அப்படின்னு அதை முடிக்கிறார். இதுல என்ன நீங்க கவனிக்கணும்னா, இந்த இடத்துல எந்த இடத்துலயுமே இந்த புலைக்கொலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும் அப்படிங்கிற செய்தியை இதுல கொண்டுட்டு வரல. ஏன் கொண்டுகிட்டு வரலன்னா, இது வள்ளல் பெருமானார் சொல்லவில்லை. அப்ப யார் சொன்னது? இது அகவல் மண்டபத்தில் எழுதியிருக்குது. அகவல் மண்டபங்கிறது எப்ப வருது? அகவலே வள்ளல் பெருமான் எப்ப எழுதுறாரு? அகவல் 1872 ஏப்ரல் மாசம் 18ஆம் தேதி எழுதுறாங்க. இந்த சத்தியஞான சபை எப்ப திறக்கிறாங்க? அதே 1872 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி. அதாவது சத்தியஞான சபை திறந்ததற்கு 3-4 மாதங்கள் கழிச்சு தான் வள்ளல் பெருமானார் அகவலை எழுதுறாரு. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த மண்டபத்தை யார் கட்டியிருப்பா? இது யார் கட்டன்னு சொன்னா, வரலாற்றுல 1950ஆம் ஆண்டு கிருபானந்த வாரியார் அவர்கள் இந்த அகவல் மண்டபத்தை கொண்டுட்டு வர்றார். அப்படி கொண்டுகிட்டு வரும்போது உள்ள அகவலை எல்லாம் 12 தூண்கள்ல பொறிக்கிறார். அப்படி பொறிக்கின்ற போது இந்த 3 வாயில்களிலும் ஐயா வள்ளல் பெருமானார் சொல்லிட்டார் இல்லையா, நம்மவர்கள் நேர்ந்த காலத்தில் இந்த இடத்துல இருக்கணும், போகணும், சபையில உள்ள எப்படி யார் வரணும் போகணுங்கிறதெல்லாம் இதையெல்லாம் ஒரு கவனத்துல எடுத்துக்கிட்டு இந்த புலைக்கொலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும் சொல்லிட்டு இவர் கட்டி வைத்த அகவல் மண்டபத்துல எழுதி வச்சுட்டார். இதை அவர் எங்க எழுதியிருக்கணும்னா, உண்மையிலேயே பொற்சபை சிற்சபை இருக்குது இல்லையா, அதனுடைய இந்த அகவல் மண்டபத்தை தாண்டி உள்ள போற இடத்துல அதுக்கு மேல இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய சுவத்துல அதை எழுதி வச்சிருந்தா சரியா இருந்திருக்கும் ஓரளவுக்கு.
அது இல்லாம இவர் அகவல் மண்டபத்தை கட்டி அதுக்கு வெளியிலே வச்சுட்டார். இப்ப 2010 அதுக்கு அடுத்ததாக இப்ப பெரிய அளவுக்கு ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறாங்க. இப்ப அந்த மண்டபத்துல யாராவது நாளைக்கு எழுதி வைப்பாங்க, புலைக்குலை தவிர்த்தவர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும் அப்படின்னு சொன்னா அகவல் மண்டபத்துக்குள்ளேயும் யாரும் போக முடியாது. வெளியில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 100 அடி தூரத்துக்கு கட்டி வச்சுக்கிற மண்டபத்துல யாரும் போக முடியாது. ஜனங்க போறான் ரொம்ப தூரத்துக்கு வெளியில போய் நிக்க வேண்டிய ஒரு தேவையாயிரும். இது எதுக்குன்னா சத்தியஞான சபைக்கு யாரையும் அண்டவிடாத செய்கின்ற ஒரு செயலாக நம்ம இதை பார்க்கிறோம். வள்ளல் பெருமானார் இப்படி ஒரு திட்டத்தை வகுக்காத போது, இந்த கருத்தை வெளிப்படுத்தாத போது, இதுல பொறுப்புக்கு வருகின்ற அல்லது இந்த ஒரு பணிகளை மேற்கொண்டு வருகின்ற நம்முடைய அன்பர்கள் இப்படி அவரவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில இது மாதிரி வள்ளல் பெருமானார் சொல்லாத செய்திகளை சொல்லிட்டு போவது என்பது, இதையும் நாம் இன்னைக்கு நம்பிக்கொண்டிருப்பது தவறான ஒரு முன்னுதாரணமாகிவிடும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு மிக முக்கியமாக ஐயா நம்முடைய வள்ளல் பெருமானார் அவர்கள் சொன்ன இந்த கருத்தின் மூலமாக 4 முக்கியமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல என்னன்னா, சிற்சபை பொற்சபை வழிபாடு இல்லை, அதை பற்றிய செய்திகள் எதையுமே ஐயா வழிபாட்டு விதிமுறையில் சொல்லவில்லை கவனிக்கணும். வழிபாடு முழுக்க முழுக்க சத்தியஞான சபைக்குள்ள விளக்கேற்றி வைக்கணும், மெல்லென துதி செய்தல் வேண்டும், நம்மவர்கள் எல்லாரும் இங்க வெளியிலே நிக்கணும், யாரும் உள்ள போகணும்னு சொல்றாரே தவிர சிற்சபை வழிபாடு பொற்சபை வழிபாடு குறித்து இந்த அறிவிப்பில் இந்த சபை வழிபாட்டு விதிமுறையில வள்ளல் பெருமான் வெளிப்படுத்தவில்லை அப்படிங்கிற செய்தியை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னொரு மிக முக்கியமான 2வது செய்தி, எழுவார் மேடை குறித்த எந்த அறிவிப்பும் இந்த செய்தியில் இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்ப அன்பர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அறநிலைத்துறை ஒரு பக்கம் தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, கூட்டம் வரும்போது சமாளிக்கவே முடியல, தெற்கு பக்கம் போய் நிக்க வேண்டியதா இருக்குது, எண்கோண வடிவத்தில் வள்ளல் பெருமான் எதுக்காக கட்டினாரு, 8 வழியும் திறந்து விடுங்க, எல்லா பக்கமும் ஜோதி காட்டுங்க அப்படின்னு எந்த விதமான விவரமும் வரலாற்றுக்கு செய்திகளை எதையுமே உள்வாங்காம நம்ம ஆட்கள் இப்படி திரும்ப திரும்ப பேசுறதும் வேதனை அளிக்கிறது. 8 எண்கோண வடிவத்துல சபையை ஐயா கட்டி வச்சார தவிர 8 வாயில்களையும் திறந்து அல்லது 8 திசைகள்லையும் ஜோதி வழிபாடு காட்டுங்கன்னு எந்த இடத்துலையும் சொல்லல. அப்படி ஜோதி வழிபாடு வள்ளல் பெருமானார் எந்த இடத்துலையும் காட்டல. அந்த அளவிற்கு 8 வழியிலையும் திறந்து காட்டுற அளவுக்கு அவர் காலத்துல சன்மார்க்கம் ஒரு பெரிய அளவிற்கு வளர்ச்சி பெற்று லட்சக்கணக்கான மக்கள் அங்க திரண்டு வரவும் இல்லை. அதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்ததாக திரை நீக்கி ஜோதி வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் எப்படி வள்ளல் பெருமான் காலத்துல இல்லைங்கிறது இதுல முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த திரை நீக்கி ஜோதி வழிபாடுங்கிறது முதல்ல பஞ்ச திரை, அதுக்கப்புறம் 7 திரை, அப்புறம் 9 திரை ஜோதி, அந்த திரைகளை எதை முதல்ல நீக்கினாங்க, இதெல்லாம் பின்னாடி நிறைய இடைச்சல்களாக சேர்ந்த செய்திகளாக வரலாற்றுல நீங்க ஒண்ணா நீங்க பார்க்க போறீங்க. நான் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வெளிப்படையா நான் சொல்வதற்கு நான் அடுத்தடுத்த காட்சி பதிவுகளை நீங்க பாருங்க. இதில் மிக முக்கியமான ஒரு செய்தி, சத்தியஞான சபை குறித்த இன்னும் நம்ம சன்மார்க்க அன்பர்களுக்கு இன்னும் சத்தியஞான சபை குறித்த ஒரு புரிதலும் இல்லாமல் அவரவர்களுக்கு ஒரு விதமான கருத்தையை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள். உண்மையில் சத்தியஞான சபையினுடைய கட்டமைப்பு, அதனுடைய கட்டுமான அமைப்பு எப்படி இருக்கிறது, இது குறித்த ஒரு விரிவான காட்சி பதிவை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்றேன். மிக மிக அழகாக நேர்த்தியாக ஒரு கட்டமைப்புகள் கூட எதையும் கவனச்சிதறல் இல்லாமல் எல்லாவற்றையும் முழுமையாக நேரடியாக ஆய்வு செய்து எழுதப்பட்ட ஒரு பதிவு. அது யார் எழுதியிருக்கிறது, எந்த புத்தகத்திலிருந்து நான் சொல்ல போறேன்ற செய்தியை காட்சி பதிவை அடுத்த பதிவில் உங்களுக்கு விரிவாக சொல்கின்றேன். இந்த செய்திகளை நீங்கள் அனைவரிடமும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பையும் நான் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.